வணக்கம், நான் உங்கள் சந்திரமுகன் வீணை அகாடமியிலேருந்து. நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் நம்ம 25 எடுக்க வைக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஷினை ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன சம் பார்க்க போகிறோம்னா, இங்கே உருளையின் ஆரம் அதன் உயரத்தில் 1/3 சொல்லிட்டாங்க. 1/3 எனில் அதன் மொத்த புறப்பரப்பு. இங்கே மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்க சொல்கிறான். ஸோ இப்போ உருளையோட மொத்த புறப்பரப்பு ஃபார்முலாவை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அது இல்லாமல் என்ன க்ளூ கொடுத்துருக்கான்னா, ஆறு அதன் உயரத்தில் 1/3 சொல்கிறாங்க. அப்போ 1/3 அதன் உயரம்னா ஹெச். அப்போ கொடுத்துருக்க க்ளூ என்னது, ஆரை அதோட உயரத்தில் 1/3 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது இங்கே இப்படி கூட போடலாம். ஆர் ஈக்குவல் டு ஹெச்சில் 1/3. ஸோ அப்படி போட்டால் 1 × ஹெச் 3 கீழே போட்டுக்கலாம். ஸோ அப்போ இதுதான் கரெக்டானதாக இருக்கும். ஆர் ஈக்குவல் டு ஹெச்/3. அடுத்து என்ன சொன்னால், மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்க சொல்கிறான். மொத்த புறப்பரப்பு உருளையோட மொத்த புறப்பரப்பு ஃபார்முலான்னு கேட்டால் 2/r h + r. இதுதான் ஃபார்முலா. ஸோ அப்போ இந்த ஆரை இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு வேல்யூ ஓரளவு கிடைக்கும். ஸோ அப்போ அப்படியே 2 பை அப்படியே வச்சுக்கலாம். ஆரோட வேல்யூ நம்ம ஏற்கனவே இங்கே என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க, h/3 கொடுத்துருக்காங்க. உள்ள ஹெச் அப்படியே வச்சுக்கலாம். ஆரோட வேல்யூ இங்கேயும் h/3 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அப்போ அப்படியே மேலே வச்சிட்டா 2/h/3 இன்ட்டு இதை குறுக்கு பெருக்கல் பண்ணலாமா எப்படி? அப்போ 3 × h 3h 1 × h h/3. அப்போ 3h + h என்ன வரும், 4h/3 இங்கிட்டு 2/h/3. இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 2 × 4 8 பை அப்படியே இருக்குது. ஹெச் இங்கே ஒரு ஹெச். அப்போ h² கீழே 3 × 3 9. ஸோ இப்போ இந்த ஆன்சர் எங்கே வந்திருக்கு? ஸோ சியில் வந்திருக்கு. அவ்வளோதான் ஆன்சர். ஸோ அப்போ இந்த சம்முக்கு என்ன நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோன்னா, ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். உருளையோட மொத்த புறப்பரப்புக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். இது எங்கே இருக்குன்னு கேட்டால் 10வது புக்கில் 7வது சாப்டரில் கடைசியில் இருக்கும். ஸோ ஃபார்முலா மக்கப் பண்ணுங்கள். ஃபார்முலா தெரிலனா இந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ண முடியாது.